இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியோ கேட்ஜெட்ஸையோ யூஸ் பண்ணுறோம்னா அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை விதமான ஏஐயோட மிஷின் லேர்னிங் வந்து ஏஐயோட சப்டொமைன்னால we can say that எல்லா மிஷின் லேர்னிங்ஸும் ஏஐ தான். ஆனால் எல்லா ஏஐயும் மிஷின் லேர்னிங் இல்லை. There are some parts of AI which is not machine learning. டேட்டால இருந்து எதுவும் கற்றுக்கிறது கிடையாது. It doesn't learn from data. So robotics is AI but not machine learning. நம்ம ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர். Hi everyone, welcome back to Tamil AI Hub. ஏஐ பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் 99% பேருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது. நிஜமாவே எது ஏஐ எது ஏஐ இல்லைன்னு இதை பற்றி ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. நிறைய பேர் ஏஐ ஒரு சிம்பிள் டூல் மாதிரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த டூலுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான பியூர் லாஜிக் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கும்போது ஏஐ பற்றி நீங்களே மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்க. இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக இருக்க போது இதில் கோர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்க்க உங்களுக்கு எந்த விதமான ப்ரீ ரெக்வெஸ்டிஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ தேவையில்லை. இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் த பேசிக்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா இந்த வீடியோ யாருக்குன்னா எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ ஃப்ரம் பேசிக்ஸ், இல்லை எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஏஐனா தென் இந்த வீடியோ அவங்களுக்கு தான், அதுவும் தமிழில். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு அப்புறம் ஏஐ பற்றி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதாவது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ சீரீஸில் ஏஐயோட டேர்ம்ஸ் லைக் மிஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன், நியூரல் நெட்வொர்க்ஸ் மாதிரி பேசிக் டேர்ம்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு சிம்பிள் தமிழில், அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக் லேமேன் டேர்ம்ஸில் புரிகிற மாதிரி இருக்க போகுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு செஷனில் பேசிக்ஸை மட்டும் பார்ப்போம். அதாவது இந்த செஷனில் ஏஐனா என்ன, எதையெல்லாம் ஏஐன்னு சொல்லுவாங்க, ஏஐனா என்னன்னு கரெக்ட் டேர்ம்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷனில் we will go on with the basics of machine learning and likewise அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணலாம். இது எத்தனை செஷனில் முடியும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த செஷன்ஸை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பர்வேஸ், I have more than 8 years experience in teaching computers and technology in various colleges under Anna University. Plus I have been working as AI and cloud expert engineer for about 8 years in various organizations. Moreover, I am a Microsoft certified AI engineer and Azure Cloud Administrator Associate. Now let's start the video. இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் அன்லாக் பண்ண ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ஐடின்றது கம்ப்யூட்டர் விஷன். அப்புறம் சிரி, அலெக்ஸா மாதிரி கேஜெட்ஸ்ட்டை வெளியில் வெதர் என்னன்னு கேட்குறோம். அப்போ we are actually using a technology behind which is called natural language processing for that. அப்புறம் இப்போ ChatGPT, Gemini, DeepSeek கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். then we are actually using LLM, அதாவது large language model. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ behind that. அடுத்து அப்புறம் இன்றைக்கி நிலைமையில் எல்லா ஆப்ஸ்லையும் ஃபுல் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் தான். அதாவது இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிளிங்கிட், ஜெப்டோ மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா தென் தே ரெக்கமெண்ட் அஸ் வாட் டு பை. அப்புறம் சில ஆப்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா தென் தே ரெக்கமெண்ட் அஸ் வாட் டு வாட்ச். நம்ம என்ன பார்க்கணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உபேர், கூகுள் மாதிரி ஆப்ஸில் டிராஃபிக்கை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட கூகுள் மேப்ஸில் ஜெமினியை இன்டெகிரேட் பண்ணி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆப்ஸை பற்றி பேசும்போது அவங்க அரைவல் டைமை எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல அக்யூரஸியில், கிட்டத்தட்ட நல்ல அக்யூரஸின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் இப்போ கோடிங் பண்ணுறது கூட நல்ல டூல்ஸ் லைக் கர்சர், ரெப்ளிட், ஏன் கிட்டப், கோபைலட் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி டூல்ஸோட ஹெல்ப்பில் தான் கோடிங் பண்ணுறோம், ஆப்ஸையும் டெவலப் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியோ கேட்ஜெட்ஸையோ யூஸ் பண்ணுறோம்னா அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை விதமான ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சப்செட், வாட் ஆர் த அல்கோரிதம்ஸ் யூஸ்ட், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஏஐ. அதாவது வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. ஏஐ இஸ் பேசிக்கலி இஸ் தட் டெக்னாலஜி தட் அலவுஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எனி சிஸ்டம் டு பெர்ஃபார்ம் டாஸ்க் தட் ரிக்வயர்ஸ் எனி டைப் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் வேலை செய்யாது. அது வேலை செய்யணும்னா ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு தேவை. இது எந்த மாதிரி வேலையாக இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வேலைன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த மாதிரி வேலைன்னு சொல்லணும்னா பேட்டர்ன் ரெகனைசேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேட்டர்னை பாருங்கள். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் பேட்டர்னை நல்லாவே ரெகனைஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி டேட்டாவை பார்த்த உடனே இதுக்குள்ளே இருக்கிற பேட்டர்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போ இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை பாருங்கள். 1:1, 2:4, 3:9, 4:16. இப்போ 5:2ன்னு கேட்டால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஈஸியாக 25ன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா எல்லா நம்பர்ஸோட ஸ்கொயர் தான் தீஸ் நம்பர்ஸ். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட்டர்ன் ரெகனைசேஷன். இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான பேட்டர்ன் ரெகனைசேஷனை பார்ப்போம். இப்போ இந்த இமேஜ் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் ஸ்க்ரீனில் இது நல்லா தெரியுதுன்னு நம்புகிறேன். இப்போ இந்த பேட்டர்னை பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் சீக்வன்ஸ். இப்போ இந்த பேட்டர்னில் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ABCDன்ட்டு. நீங்கள் கரெக்ட் ஆப்ஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இதே பேட்டர்ன் ரெகனைசேஷனை ஒரு மிஷின் பண்ணணும்னா அப்போ மிஷின், அதாவது கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு என்னன்னு ஏதோ புரிகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இப்போ அடுத்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். அது ஸ்பீச் ரெகனைசேஷன். ஹியூமன்ஸ் நம்ம ஒருத்தரை பேசும்போது அதை யார் பேசுகிறான்னு புரிஞ்சுக்க முடியும். அதாவது வாய்ஸை ரெகனைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் எந்த லாங்குவேஜில் பேசுகிறாருன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். அவர் என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சிக்க முடியும். அதாவது அவர் என்ன மீனிங்கில் பேசுகிறாரு, அதோட கான்டெக்ஸ்ட் என்ன எமோஷனில் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஹியூமன்ஸ்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கரெக்ட் டேர்ம்ஸில் சொல்லணும்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இது ஹியூமன்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ ஹியூமன்ஸ் மாதிரி மிஷினும் ஸ்பீச்சை ரெகனைஸ் பண்ணோம்னா அப்போ மிஷினுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்பீச் ரெகனைசேஷனுக்கு சிரி, அலெக்ஸா மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்குது. ஏன் இன்ஃபேக்ட் இப்போ ChatGPT, ஜெமினி மாதிரி LLMs மாடல்ஸ் கூட இந்த ஸ்பீச் ரெகனைசேஷனை இன்டெகிரேட் செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வாய்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ்ட்டை வாய்ஸில் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டூல்ஸ் நம்மளோட வாய்ஸை நல்லா ரெகனைஸ் பண்ணி பதிலும் வாய்ஸில், அதுவும் ஹியூமன் மாதிரி வாய்ஸில் கான்டெக்ட் எமோஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. 100% ஹியூமன் மாதிரி இல்லைனா கூட கிட்டத்தட்ட இருக்குது. பட் AI இஸ் கெட்டிங் பெட்டர். அடுத்து இன்னொரு முக்கியமான ஹியூமன் இன்டெலிஜென்ஸோட எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா அது இமேஜ் அனலைசிஸ் தான். நம்ம ஹியூமன்ஸ் ஒரு இமேஜை பார்த்த உடனே அனலைஸ் பண்ண முடியும். அதாவது இமேஜ்குள்ளே இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு ஹியூமன்ஸ்னால் நல்லாவே சொல்ல முடியும். ஒரு இமேஜில் இருக்கிற எல்லாத்தையும் ஹியூமன்ஸ்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு காரோட இமேஜாக இருந்தால் காரோட நம்பர் பிளேட் எங்கே இருக்குது, அதில் இருக்கிற நம்பர்ஸை ஹியூமன்ஸ்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை அண்ட் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இதே வேலையை மிஷின் பண்ணணும்னா அதுக்கு ஏஐயோட ஹெல்ப் தேவை. இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்குது. இப்போ இதில் இருந்து அவங்க ஆட்டோமேட்டட் செல்லான்ஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே தான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த பேட்டர்ன் ரெகனைசேஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், இமேஜ் அனலிஸ் மாதிரி டாஸ்க்கு எல்லாமே ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் வேலையை மிஷின் பண்ணணும்னா தென் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவை. அப்போ இப்போ சொல்லணும்னா ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுற இடத்துலலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம். இப்போ ஓகே, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு புரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து ஏஐயோட பிரான்ச்சஸையும் புரிஞ்சுக்கலாம், விச் இஸ் மிஷின் லேர்னிங். இப்போ இது ஏஐனா தென் ஏஐயோட இம்பார்ட்டன்ட் சப்செட் இல்லை சப்டொமைன்னா அது மிஷின் லேர்னிங் தான். இன்னைக்கு டேட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஏஐ தட் வி சி, அதாவது நம்ம பார்க்குற ஏஐ எல்லாம் மிஷின் லேர்னிங் தான்.
ஸோ இப்போ வாட் இஸ் மிஷின் லேர்னிங்னா சிம்பிளாக சொல்லணும்னா மிஷின் லேர்னிங் ஆர் தோஸ் அல்காரிதம்ஸ் தட் லேர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா ரேதர் தென் ப்ரோக்ராமிங். இப்போ மிஷின் லேர்னிங்குள்ள டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இன்ஃபேக்ட் இதனால தான் லாஸ்ட் 1 or 2 டெக்கேட்ஸில் மிஷின் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நிறைய சிஸ்டம் எமர்ஜ் ஆயிடுச்சு விச் ஆக்சுவலி யூசஸ் மிஷின் லேர்னிங். அதாவது எப்போ இன்டர்நெட் வந்துச்சோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறவங்க அதிகமானவங்களோ அப்போ நம்மக்கிட்ட நிறைய டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்றைக்கி டேட்டில் எல்லா பெரிய கம்பெனிஸ்டையும் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ இதனால் நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்னால் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா கவனிங்க, மிஷின் லேர்னிங் வந்து ஏஐயோட சப்டொமைனால் we can say that எல்லா மிஷின் லேர்னிங்ஸும் ஏஐ தான். ஆனால் எல்லா ஏஐயும் மிஷின் லேர்னிங் இல்லை. there are some parts of AI which is not machine learning. அதாவது இப்போ கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்குது, இது மிஷின் லேர்னிங் கிடையாது. அது எப்படி பார்ட்ஸ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரூல் பேஸ்டு ப்ரோக்ராமிங் இருக்குன்னா தென் தே ஆர் பார்ட் ஆஃப் அதுக்குள்ளே ஏதாச்சும் இன்டெலிஜென்ஸ் இருந்தால். ஆனால் இது மிஷின் லேர்னிங்கோட பார்ட் கிடையாது. இப்போ ரூல் பேஸ்டு ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, நம்ம சாதாரணமாக பைத்தான் கோடு எழுதுகிறோம்ல, அதுதான் ரூல் பேஸ்டு ப்ரோக்ராமிங். அப்போ சம் ரூல் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் இஸ் ஏஐ பட் நாட் மிஷின் லேர்னிங். ஏன்னா ரூல் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் டேட்டாவில் இருந்து எதுவும் கற்றுக்கிறது கிடையாது. இட் டசன்ட் லேர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா அது ரோபோட்டிக்ஸ்குள்ளே இருக்கும் ரூல் பேஸ்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ரோபோட்டிக்ஸ் இஸ் ஏஐ பட் நாட் மிஷின் லேர்னிங். அடுத்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அல்காரிதம்ஸ் இருக்குது. அதாவது A* அல்காரிதம் விச் இஸ் யூஸ்ட் இன் கிராஃப் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஐ பட் நாட் அ பார்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங். அடுத்து இன்னும் கொஞ்சம் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபஸி லாஜிக்ஸ். ஃபஸி லாஜிக்ஸ் நம்ம ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எல்லாத்துலேயும் இந்த ஃபஸி லாஜிக்ஸ் தான் இருக்குது. எதுக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ரூல் பேஸ்ட் ப்ரோக்ராமிங், ரோபோட்டிக்ஸ், ஃபஸி லாஜிக்ஸ், A* அல்காரிதம் எல்லாமே ஏஐ தான் பட் நாட் பார்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங். இன்னைக்கு டேட்டில் நம்ம பார்க்குற எல்லா ஆப்ஸ்லேயும், அதாவது கூகுள் மேப்ஸ் மாதிரி, அமேசான் மாதிரி, பிளிங்கிட் மாதிரி ஆப்ஸில் எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் ஏஐனா அது மிஷின் லேர்னிங் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ மிஷின் லேர்னிங்குள்ளேயே நிறைய தனித்தனி அல்காரிதம்ஸ் இருக்குது. அதாவது லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்குது, சப்போர்ட் வெக்டார் மிஷின் இருக்குது, டெசிஷன் ட்ரீ மாதிரி இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் இதில் இருக்குது. மிஷின் லேர்னிங் வீடியோவில் இந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து மிஷின் லேர்னிங்குள்ளே இன்னொரு சப்டொமைன் இருக்குது, அதுதான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. டீப் லேர்னிங் இஸ் அ சப்டொமைன் ஆஃப் மிஷின் லேர்னிங். இதுக்குள்ளே நியூரல் நெட்வொர்க்ஸோட வேலையை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை பார்ப்போம். மிஷின் லேர்னிங்கில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஃபியூச்சர்ஸை நம்ம தான் சொல்லணும். ஆனால் டீப் லேர்னிங்கில் அதுவே டேட்டாவிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கும். அதுக்கு தான் நியூரல் நெட்வொர்க்ஸ் தேவைப்படுது. இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை மிஷின் மூலியமாக க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹியூமன் பிரெயின். அதாவது ஹியூமன் பிரெயின்ஸ்குள்ளே நியூரான்ஸ் இருக்கும், இங்கேருந்து தான் நியூரல் நெட்வொர்க்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கு. இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் வந்திருக்கு. அதாவது FNN, ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், அடுத்து RNN, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், அடுத்து CNN, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இந்த மாதிரி அல்காரிதம்ஸ் இருக்குது. அப்புறம் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் கூட தான். அதாவது ChatGPT, ஜெமினி மாதிரி LLMஸில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் ஆகுது. தே ஆர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் டீப் லேர்னிங். மேபி அடுத்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்கை பற்றி பார்க்கலாம், அதோட அல்காரிதம்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் டீப் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ அடுத்த கான்செப்ட் டீப் லேர்னிங்லேயே இன்னொரு சப்டொமைன் தான் ஜென்ரேட்டிவ் லேர்னிங், ஷார்ட்டாக GenAI. இப்போ GenAI வந்து இந்த டயக்ராமில் சென்டர் பார்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் AI? இப்போ இந்த பேர்லேயே இருக்குது ஜென்ரேட்டிவ்னு. அப்போ இது என்ன ஜென்ரேட் பண்ணுது? இட் ஜென்ரேட்ஸ் டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே. இப்போ என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஏஐ எல்லாம் புது கண்டென்ட்ஸை எதையும் ஜென்ரேட் பண்ணலை. இப்போ இந்த புது ஏஐ, அதாவது இந்த GenAI தான் புது கண்டென்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுது. இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னென்னா, இப்போ நான் அதை சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு கார் எக்ஸ்பர்ட். அவர் காரை பற்றி எல்லா மேக்சின்ஸ், ரிசர்ச் பேப்பர், அப்புறம் ஆர்டிகல்ஸ், வீடியோஸ்னு
லிட்ரலாக எல்லா விஷயங்களையும் காரை பற்றி கரைச்சி குடிச்சு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதனால் காரை பற்றி அவருக்கு நாலேஜ் அதிகம். இப்போ நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, அதாவது காரை பற்றி நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், இப்போ அவர் எப்படி பதில் சொல்வார்னா, அவர் ஒரு எக்ஸ்பர்ட்னால மறுபடியும் அவர் படித்த புக்ஸ், ஆர்டிக்கல், ரிசோர்ஸ்க்கு போய் அப்படியே காப்பி பண்ணி பதில் சொல்ல மாட்டார். அவர் படித்த எல்லாத்துல இருந்தும் பேட்டர்ன்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பதில் சொல்லுவார். நீங்கள் எத்தனை தடவை ஒரே கேள்வி கேட்டாலும் அவர் ஒவ்வொரு தடவையும் க்ரியேட்டிவாக ஒரு புது பதிலை சொல்லுவார். இப்போ அந்த பர்சன், அதாவது கார் எக்ஸ்பர்ட்டை ஜென்ரேட்டிவ் ஏஐயாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ லட்சக்கணக்கான வெப்சைட், ஆர்டிகல்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், கோடிங் எக்ஸாம்பிள்ஸ், ஃபோட்டோஸ், இமேஜஸ், ரியல் வேர்ல்ட் டேட்டா எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லா பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர், ஸ்டைல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்த கார் எக்ஸ்பர்ட் பேட்டர்னை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயும் பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணி பதில் சொல்லும். இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐ இஸ் அ பேட்டர்ன் ப்ரெடிக்ஷன் மிஷின். அதாவது த நெக்ஸ்ட் டோக்கன், நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ கடைசியாக டோக்கன்ஸ்னால் என்னென்னா, ஒரு வார்த்தை இல்லை வார்த்தையோட பாட்டு தான் டோக்கன். ஜென்ரேட்டிவ் ஏஐ நல்லா கற்றுக்க ஜென்ரேட்டிவ் ஏஐ வீடியோ வரும்போது பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இது வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்துருக்கோம், ஏஐயோட சப்டமைன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் விச் இஸ் த பார்ட் ஆஃப் ஏஐ நாட் அ பார்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங்னு பார்த்துருக்கோம். மிஷின் லேர்னிங்கோட சப்டமைன் டீப் லேர்னிங், நியூரல் நெட்ஒர்க்ஸோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்துருக்கோம், ஜென்ரேட்டிவ் ஏஐயோட பேசிக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம்ஸை பற்றி பார்ப்போம். வாரம் வெட்னஸ்டேஸ் இந்த வீடியோவோட சீரீஸை கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். அதுவும் உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். எவ்ரி வெட்னஸ்டே இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் ஏஐயோட வீடியோஸ் வரும். இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வெட்னஸ்டே பார்க்கலாம்.